Welcome to all to our Sai Satvik Yoga Center's sleep apnea explanation session. ஸ்லீப் அப்னியாங்கிறது தூங்கும்போது வரக்கூடிய ஒரு மூச்சு திணறல். இது இப்போது நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 70% ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஸ்லீப் அப்னியாங்கிற ப்ராப்ளம் இருக்குது. நம்ம தூங்குறப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் 10 செகண்ட்ஸ் நம்ம மூச்சு திணறல் ஏற்படுறதா சர்வே சொல்லுது. ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் அப்படிங்கிறது நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. 10 டைம்ஸ் to 30 டைம்ஸ் போடும்போது அது ஒரு டிசீஸாக மாறுது. இதுவே ரொம்ப நாள் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா க்ரானிக் டிசீஸாக மாறுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம பாடியில் ரியாக்ஷன்ஸ் நிறையா வர்றதா சர்வே சொல்லுது. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்லீப் அப்னியா, அதாவது தூக்கத்தில் வரக்கூடிய மூச்சு திணறல். அதுக்கான ரெமெடியும் அதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் மெடிடேஷன், இது ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீப் அப்னியாங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம தூங்குறப்போ நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிற டியூரேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 10 மணிக்கு படுக்கிறோன்னா 10 to 11 ஒரு கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும். அப்போ மசில்ஸ் டைட்டாக இருக்கும். ஒரு 11:30 to 12:30 ஒரு சப்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ 12 to 2 அப்படிங்கிற டைமில் நம்ம ஒரு டோட்டலாக ரிலாக்ஸ்டு மூடில் இருப்போம். அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகும்போது மசில்ஸ் எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படின்னா, ஒரு குழந்தைய நம்ம முழிச்சிட்ருக்கும்போது தூக்குறப்போ வெயிட்டில் கம்மியாக இருக்கும். இதே அந்த குழந்தை தூங்கிடுச்சுனாக்க ரிலாக்ஸாக அது தூங்கும்போது அதோடய வெயிட் நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். எப்படின்னா, அந்த மசில்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறப்போ உடம்புல இருக்க எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம த்ரோட் ரீஜனில், அதாவது நம்ம மூச்சுக்குழாய் இருக்கிற இடத்துல, நம்ம கழுத்து, அந்த மூச்சுக்குழாய் இருக்கிற பகுதியில் இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறப்போ அது மூச்சுக்குழாவை போய் அடைச்சிடும். அப்படி அடைக்கிறப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மூச்சு திணறல் ஏற்படும் போது நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக போகக்கூடிய ஆக்சிஜனேஷன் ஒரு 10 செகண்ட்ஸ் கட் ஆகும். அந்த மாதிரி ஒரு தடவை 10 செகண்ட்ஸ்ன்னு வரும்போது 5 டைம்ஸ் அ டே, 5 டைம்ஸ் அ நைட்டு நமக்கு 10 செகண்ட்ஸு இந்த மாதிரி பிரேக்கேஜஸ் ஆகிறப்போ 50 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் நம்ம மூச்சு தடைப்படுறப்போ உடம்புல நிறைய ஆன்டி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதா சர்வே சொல்லுது. அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ளஸ் விபாசனா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக்கும் இதில் அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். விபாசனா மெடிடேஷனுங்கிறது நார்மல் விபாசனா மெடிடேஷன் வேறு, இது ஒரு மாடிஃபைடு விபாசனா மெடிடேஷன். டோட்டலாக இது ஸ்லீப் அப்னியாக்காக டிசைன் பண்ணது. ஸோ இதை பார்த்துட்டு இதை டெய்லி நீங்கள் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மைண்டில் கொண்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறப்போ ஸ்லீப் அப்னியாங்கிற ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் ஒரு 3rd or 4th டூலாக நான் யூஸ் பண்ணுற யோகா தெரப்பியில் யோகா போசஸ் கொடுக்குறோம், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கொடுக்குறோம். மியூசிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸிங் டூல் இன் யோகா தெரப்பி. நான் கிளாஸில் அது நிறையா கொடுத்துருக்கேன். ஸ்லீப் அப்னியாவுக்கு மியூசிக்ங்கிறது ரொம்ப வாஸ்ட் லெவலில் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா ஷார்ட் டேர்ம் மெடிடேஷன் அப்படிங்கிற பேரில் இந்த விபாசனா மெடிடேஷன் அண்ட் விசுவலைசேஷன் மெடிடேஷன் சொல்லி இதுக்கப்புறம் கொடுப்போம். அதுவும் சேர்ந்து வரும்போது டோட்டலாக எல்லாருமே டோட்டல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதா ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. இதில் விபாசனா மெடிடேஷனுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த விபாசனா மெடிடேஷன் டெக்னிக்கை உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். மைண்ட், பாடி, சொல்லுங்க. Soul, breath. ஓகே, ஸோ இதுதான் விபாசனா மெடிடேஷனோட பேசிக் டிராயிங். இதில் நம்ம பார்க்குறோம் மைண்ட். இது கரெக்டாக இதை நான் அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறேன். மைண்டு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக மைண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷனல் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனல் தாட்ஸ் 2 இருக்குது. நான் ஏற்கனவே முந்தின கிளாஸஸில் தாட்ஸுக்கும் ஃபீலிங்ஸும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம போட்டோம். தாட்ஸ்னா என்ன, ஃபீலிங்ஸ்னா என்ன, அந்த எமோஷனல் தாட்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளை விட்டு நம்ம உடம்புல இருந்து நம்ம மனசுல இருந்து வெளியேற்றுறோம். ஓகே, நம்ம
வெளியேற்றுறோம். எல்லாரும் வெளியேற்றிடுங்க. பேக் ஸ்ட்ரைட், ஸ்பைன் ஸ்ட்ரைட், ஹெட் ஸ்ட்ரைட் அண்ட் லிப் ஸ்ட்ரைட். உங்க மைண்ட்ல வந்து இப்ப எதுவுமே கிடையாது. யார் மேல எந்த கோபமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. மெயினா செல்ஃப் ஃபிட்டினஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. டு த ரைட் சைடு ஆஃப் த பாடி, டயாஃப்ரம்க்கு ரைட் சைடு. அண்ட் தென் லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் பாடி, த லெஃப்ட் சைடு டயாஃப்ரம்ல பாத்தீங்கன்னா உங்களோட பாடியில எந்த விதமான டிசீஸுமே கிடையாது. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஹெல்தி பர்சன். உங்களுக்கு நீங்க கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, குழந்தை இல்லை, இது சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் உங்க பாடியை பத்தி. இது எதுவுமே இல்லை, அப்படியே ஜீரோ பண்ணிடுங்க. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், கரெக்டா கம்ப்ளீட் பர்சனா இருக்கீங்க. அண்ட் தென் த சோல். இப்ப மைண்டு கிளியர் ஆயிடுச்சு, உங்க பாடி கிளியர் ஆயிடுச்சு. இப்போ சோலோட கனெக்ட் பண்றோம். சோலுங்கிறது நத்திங் பட் த சுதர்ஷன கிரியா. சோ ஹம், நான் அது. ஐ எம் த யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் மீ. நான் தான் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் என்னுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது ரெண்டுமே இல்லை, மைண்ட்லயும் பிரச்சனை இல்லை, பாடியிலையும் பிரச்சனை இல்லைங்கிறப்ப நம்ம சோலோட கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆகிட்டு பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்றோம். இந்த பிரீதிங் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவுல இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு நடுவுல இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும், ஈவன் ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு ஒரு மீன்ஸ் மூவிங் இது பிரீதிங்னே வச்சுக்கோங்க, அது ஃபாஸ்டா மல்டிபிள் ஆகும். ஃபாஸ்டா மல்டிபிள் ஆகுறது எப்போ ஆகும்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். எய்தர் குட் ஆர் பேட். குட்னு வைக்கிறப்போ நீங்க பிரமிட் எடுத்துக்கலாம், பேடுன்னு வைக்கிறப்போ பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா ட்ரையாங்கிள் எல்லாருக்கும் தெரியும். கடலுக்குள்ளார ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்குள்ளார யார் போனாலும் என்ன போனாலும், எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு, நிறைய ஃப்ளைட்டு காணா போயிருக்கு, நிறைய கப்பல் காணா போயிருக்கு, யார் எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஸோ அது ஒரு மேஜிக்கல் பிளேஸ், நம்ம வேர்ல்டுலே மேஜிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கு. சரியா? ஸோ எய்தர் குட் ஆர் பேட், நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது எடுத்துக்கணும். நீங்க இப்ப நம்ம வந்து பிரீதிங்க கொடுக்க போறோம். ஏன் பிரீதிங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பிரீதிங் தான் நமக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியால ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய ஹிப்பு. சரியா? ஹிப்ல இருந்து கொஞ்சம் பெரிய ஹிப்பா இருக்கு இன்னைக்கு. ஹிப்ல இருந்து போறீங்க. இது வந்து ரைட் பெல்விக், இது வந்து லெஃப்ட் பெல்விக். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெல்விக் போன், இந்த இடத்துல போன் இருக்கு, இந்த இடத்துல போன் இருக்கு. சரியா? இது வந்து பிரெத். மைண்டை கிளீன் பண்ணிட்டோம், பாடி கிளீன் பண்ணிட்டோம், சோலோட கனெக்ட் ஆயிட்டோம். இப்ப பிரெத்ல ஃபோக்கஸ் பண்றோம். இந்த இடத்துல உங்களுடைய ஹார்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ ஹார்ட் இன்னைக்கு ஓகே ஆகுது. இந்த இடத்துல உங்களுடைய ஹார்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி, சரியா? ஹார்ட் வந்துட்டு இப்போ இங்கிட்ட ரெண்டு பக்கமும் லங்ஸ் இருக்கு. இது ரெண்டும் தான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இன் ஒரு பாடி. நம்ம பாடியில கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ இது வழியா நீங்க மூச்சு எடுக்கிறீங்க. மூச்சு எடுத்தீங்கன்னா இது மெயின்லி ஒர்க்ஸ் இந்த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்னா மூச்சு குழாய், உணவு குழாயில தான் இது ஒர்க் ஆகும். ஈசோஃபேகஸ் இங்க இருந்து கனெக்ட் ஆகி இந்த இடத்துல உங்களுடைய ஜா இருக்கு, ஜா ரீஜன். இந்த ஜா ரீஜன்ல தான் மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். ஏன் மசில்ஸ் லூஸ் ஆகுது, நம்ம அதையும் நேத்தே பார்த்துட்டோம். அனதர் ரீகேப். நம்ம உடம்புல நல்ல டீப் ஸ்லீப், கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சப்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். 10 to 11, 11 to 12:30, 12:30 to 2. இது 3 ஸ்டேஜ். இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல போறப்போ நம்ம வந்து மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். அப்படி மசில்ஸ் லூஸ் ஆகும் போது வேர்சன் ஆகும். எப்போ ஆகும்னா நம்ம பாடியில இருக்க மாஸ் மசில் வீக்னஸ் இருக்கும்போது ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு டெஃபிசியன்சி இருந்தா ஆகும். மூணாவது ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். மசில் எப்போ வீக்னஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ். நீங்க டிப்ரெஷன்ல இருக்கும்போது மசில்ல இருக்கிற கொலாஜன் செக்ரியேஷனை ஃபுல்லா சக் பண்ணி, கொலாஜன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களை பாத்தீங்கன்னா முகம்லாம் வயசாயிடும் சீக்கிரமாவே. ஏஜ்டு லுக்கு தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சக்கிங் ஆப்ஜெக்ட், எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதுல மெயினா எதை ஃபர்ஸ்ட் உறிஞ்சோம்னா உங்களோட கொலாஜன் செக்ரேஷன். கொலாஜன்கிறதா ஸ்கின் டைட்னிங்க்கு கொடுக்கக்கூடிய, கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கொலாஜன் எங்கே அதிகமா இருக்கும், டக்குன்னு எப்போ வந்து எதுல இருந்து ஈஸியா சக்கணும், ஃபேஸ்ல இருந்தா சக் பண்ணணும். நான் ஃபேஸ்ல இருக்க கொலாஜன் தான் வந்து இம்மீடியட்டா சக் பண்ணணும். ஸோ அதனால தான் டக்குன்னு அவங்க ஃபேஸ் வந்து டல் ஆகிடும். ஃபேஸ் டல் ஆகி அவங்கள பார்த்தாலே தெரியும் டிப்ரெஷன் இருக்காங்க. இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் அவர் பாடி.
அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். நீங்க யோசிக்கிறீங்க, என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனைய நினைச்சிட்டு, அன்னைக்கு அவங்க என்னைய அவங்கள பார்த்தோன்னே தோணும். அன்னைக்கு அவங்கள வந்து என்னை டார்ச்சர் பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ, அன்னைக்கு நீங்க நடக்கும்போது எவ்வளோ சஃபர் ஆனீங்களோ, அதே மாதிரி 10 டைம்ஸ் அதிகமா சஃபர் ஆவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் அண்ட் லங்ஸ் அண்ட் மசில்ஸ் அண்ட் பாடி போன்ஸ் எல்லாமே வீக் ஆகும். புரியுதா? ஸோ அவாய்ட் ஓவர் திங்கிங் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ரிப்பீட்டடா திங்க் பண்ணாதீங்க. திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வயசாயிடும். சீக்கிரம் மசில்ஸ் வீக் ஆயிடும். பாடியில பிரச்சனை வந்துடும். இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதனால தான் திங்கிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். எல்லா திங்கிங் இப்போ பிளாக் பண்ணிட்டோம். மைண்டை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டோம். பாடியில இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டோம். சோலோட கனெக்ட் ஆயிட்டோம். இப்போ பிரெத் எடுக்க போறோம். ஸோ பிரெத் எடுக்கிறப்போ நீங்க கரெக்டா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளார எடுக்கிறீங்க. ஹார்ட் அண்ட் லங்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. இப்படியே மூச்சு குழாய் வழியா உள்ள போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு மசில்ஸ் எல்லாமே நீங்க டைட் பண்ணிட்டோம். இப்ப நிறைய போசஸ் பண்ணியிருக்கோம். டைட் பண்றோம். அடுத்து நம்ம பண்ற போற போசஸ் எல்லாமே த்ரோட் ரீஜன்ல தான் வரும். இந்த 4, 5 டேஸா நீங்க பார்த்திருப்பீங்க. த்ரோட் ரீஜன்ல தான் உங்களுக்கு போசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த த்ரோட் மசில்ஸ டைட்டன் பண்ணும்போது அந்த அந்த மசில் என்லார்ஜ் ஆகுறப்போ த்ரோட் அந்த ஈசோஃபேகஸ் மூச்சு குழாய பிரஸ் பண்ணாது. கம்ப்ரஸ் பண்ணாம அப்படியே ஸ்டிஃப் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு ஸ்லீப் அப்னியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி ஒன் remedy to avoid from to come out from the sleep apnea or insomnia is to get rid of depression and mind related problems, body related problems. இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு பி ரிலாக்ஸ். ரிலாக்ஸா இருங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பேலன்சிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் பிசிக்கலி மென்டலி நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அதைத்தான் விபாசனா மெடிடேஷன் இப்போ நான் கொடுக்குறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை நீங்க வந்து வீட்டில் எல்லா நேரங்களையும் அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதோட மறந்துடாம. சரியா? இப்போ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், சோல் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பிரெத் எடுக்கணும். பிரெத் எடுக்கும் போது நீங்க எடுக்கிற மூச்சு இங்க இருந்து இது வழியா உள்ள போய் அப்படியே டைரக்டா பிரெயினுக்கு போகும். டைரக்டா எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. பட் எனக்கு ரிவ்யூஸ் வந்துச்சு. நேரடியா தலைக்கு மேல வரைக்கும் அந்த பிரெத் போறது ஃபீல் பண்ணியிருக்காங்க இமீடியட்டா. சில பேருக்கு இமீடியட்டா போயிருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து போயிருக்கு.